ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்கள், பிக் பாஸோட ப்ரமோ விட்டுருக்காங்க. ப்ரமோ ஒன்று தெரிக்க விடுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாளே இது மாதிரிலாம் தெரிக்க விட்டிங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எந்த மாதிரி ஆவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குற ஆளையில் தெரியல பிக் பாஸு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் இப்படி பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் வர வாரங்கள் கடுமையாக இருக்குன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் இது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கமருதீனை வச்சு செஞ்சுட்டு விஜய், ஓகேங்களா. ஸோ கமருதீன் பேச வேண்டிய பாயிண்ட்டு பேசாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் மிஸ்டேக்ஸ் இருக்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நான் கரெக்டாக இருக்கேன், நான் அது எது செஞ்சாலும் ரைட்டு தான் மாதிரி நிறைய நம்ம ஸ்டார்டிங்காகவே பார்த்துருக்கோம். அவர் நிறைய விஷயத்தை அக்ரி பண்ண மாட்டார், நிறைய விஷயத்தை ஒத்துக்க மாட்டார், ஓகேங்களா. ஸோ தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும், ஓகேங்களா. அதை விட்டுட்டு சபரி மேலே நிறைய பிளைம் பண்ணுறாரு. ஸோ சபரி அவர் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பிளைம் பண்ணுறாரு. பட் சபரி நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவர் கேம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொன்னேன்னா, சபரி பிக் பாஸ் விட்டு வெளியில் எல்லாருமே வச்சு செஞ்சார், இவரை யாரை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். பட் இப்போ ஒரு கேம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள என்ட்ரான்லேருந்து அவரோட கேம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்களை நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு, நிறைய பண்ணுறாரு, கொஞ்சம் நியூட்ரலாக நல்லபடியாக போயிட்டுருக்காரு. ஸோ பிக் பாஸுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு ப்ளே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சபரியோட கேம் என்ன கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. பிக் பாஸ்க்கு என்ன தேவையோ அந்தளவு கேம் விளையாடுறாரு. எப்படி இருக்கணும், ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்காமல் இருக்கலாம். பட் மக்களுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாமே வியூ பண்ணுறாங்க. ஸோ யார் நல்லா விளையாடுறாங்க என்னன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதில் எனக்கு கேட்டால் சபரி எல்லா இடத்துலையும் ஓரளவு பர்ஃபெக்ட்டு, ஓகேங்களா. எந்த ஒரு விஷயமே அவரை பற்றி தவறு சொல்கிற அளவுக்கு எதுவும் தப்பு பண்ணல. அவர் எல்லாமே கரெக்டாக விளையாடுறாரு. பட் கமருதீன் அவருக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு. ஸோ அந்த தண்ணி மேட்டரில் கிளாஷ் ஆனதால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சபரி ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி இருப்பாங்க. காலையிலோட பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த டேங்க் கிட்ட உட்காந்துருப்பீங்க. அவர் சின்ன விஷயம் தான் சொல்லியிருப்பார், நீ பேசுகிற விதம் சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார் கமருதீனை பார்த்து. பட் அவர் நீ கூட நீ பேச அப்பயே கேட்காங்க, அதெல்லாம் கேட்காம விட்டுட்டார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருமே வெளியில் இருக்க ஆள். பட் அவர் வெளியில் இருக்க மாட்டேன், நான் தான் வெளியில் இருக்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு சில விஷயங்கள். ப்ளஸ் அவர் வீட்டுக்குள்ளே பேசுகிற விதமே நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. கமருதீனை நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய விஷயங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு நபரை ரெட் கார்டு கொடுக்குறதுனால எந்த அளவுக்கு அவர் தவறு செஞ்சிருப்பார் நீங்களா பாருங்கள். ஸோ மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் பதிவிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ப்ரமோ 3. ஸோ ப்ரமோ 3ல் நம்ம அண்ணா விஜேஸ் ஒரு இது கொஸ்டின் கேட்டிருப்பாரு. இந்த வீட்டில் யார் ஆக்ஷன் நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. எல்லாருமே அந்த ஸ்ட்ரைட்டாகவே பார்வதி கிட்ட போய் நின்னாங்க, ஓகேங்களா. ஸோ பார்வதி தான் நடிக்கிறாங்க, பார்வதி தான் நடிக்கிறாங்க. அது உண்மை தான். பார்வதி நாராயணா தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, கொஞ்ச நேரம் இன்னொருத்தங்கிட்ட இப்படி பேசுவாங்க, இவங்ககிட்ட சண்டை போட்டால் இவங்ககிட்ட ஏமா அப்படி பண்ணுறாங்க, அப்படி மாற்றி இதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. தவிர அவங்க கிளாரிட்டியாக பேசுறது கிடையாது, ஓகேங்களா. வீட்டுக்குள்ளே வரும்போது சொன்னாங்க கண்டென்ட்டை நிறைய கொடுப்பேன், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். தேவையில்லாமலாம் சண்டை போடுறது. இப்போ பிக் பாஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பெருக்கிற அளவுக்கு பெருக்கணும். நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல. இது எப்படி சொல்கிறதுனா புதுசாக கிரியேட்டிவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் பிக் பாஸ் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் அவங்கள அட்ரஸ் பண்ணாமல் அப்படி இருக்கிறதால அவங்களோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திவாகருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் பிடிச்சி பாருங்களா, பார்த்தால வழியாக இருக்குங்க, அந்தளவுக்கு வெறுப்பாக இருக்குது. ஸோ பிரவீன் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அவங்க அந்த பாயிண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணிடுவாங்க. அவங்க தெரியல நீங்கள் ஒரு விஷயம் அவங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு கிடையாதுன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுறது பயங்கரமாக எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் கனியக்கா ஒரு மேட்டர் சொன்னாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன இஷ்யூன்னு ஆச்சு. இஷ்யூ ஆனப்போ இப்போ கேப்டனாக தலையாக இருக்காங்களா, ஸோ அவன் பேர் புஷர் போய் ஒரு விஷயத்த பேசும்போது அவரை கிட்ட போப்போம் ஏதோ விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. அவன் ஒன்றும் தப்பு செய்யலை, ஓகேங்களா. நார்மலாக சால்வ் பண்ண தான் போயிருந்தான். ஸோ அதுக்கு இவங்க ஓவராக பில்டப் கொடுக்குறது, இவங்க பேசுகிற ஆட்டிடியூடே ஓவராக இருக்குது. உண்மையிலே உங்களுக்கே பார்க்குறோம், எல்லாருமே தெரிஞ்சு ஓவராக இருக்குது. அதனால் விஜய் என்ன பண்ணுறா வச்சு செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. அவனா பண்ணாலே அப்படியே சமாளிக்கிறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவும் தெரியாத மாதிரி. அதுக்கு அவர் தான் சொன்னார், நீங்கள் என்ன தான் நீங்கள் நடித்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு வேறு மாதிரி சொன்னார். அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு மாற்றிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னா அவங்க மாறுவாங்களான்னு எனக்கு தெரிலங்க. ஸோ வாட்டர் மெலனும் இவங்களும் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வாட்டர் மெலன் விட்ட ஆள் கிடையாது, வாட்டர் மெலன் இவங்களை விட்ட ஆள் கிடையாது. 2 பேரும் மாற்றி பேசிடுறாங்க, வேறு லெவல் கான்வர்சேஷன்லாம் பண்ணுறாங்க. நம்ம 2 பேர் இருக்கும்போது தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முக்கியமான ஆளுங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ கடுப்பாக இருக்குது, ஓகேங்களா. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. மக்களை உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த
ஒன் ஹவர் ஷோ போடுவாங்களா இப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கிளியரான அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.